ஒரு பிரம்மாண்டமான பல கோடி செலவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு 108 அடி அதிகம்பீர நவதள நவகலச ராஜகோபுரம் கம்பீரமாக. கனகாம்பி என்ற நாமம் இந்தியாவிலேயும் இல்லை, இலங்கையிலேயும் இல்லை. மேல்பகுதி இத்தனையும் கருங்கற்கல்லாலே பொழிந்து அந்த காலத்தில் உள்ளவர்கள் அப்படி சொல்ல மாட்டேன், இப்படி சுருக்கமாக சொல்லிடுறேன். 80 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு ஆலயம். இங்கே ஒரு பெரிய உயரமான இடத்தில் நிற்கிற பாதம் பட்ட பூமி. அனைவருக்குமே வணக்கம். இப்பொழுது நான் நிற்கக்கூடியது இங்கே ஒரு பெரிய உயரமான இடத்தில் நிற்கிறத மட்டும் உங்களை உணர்ந்து கொள்ள முடியுமா இருக்கும். ஒரு ஆலயத்தினுடைய கோபுரத்தினுடைய மேற்பகுதியில் நிற்கிறேன், ஒரு ராஜ கோபுரத்தில். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி இரணைமடு கனகாம்பிகை அம்மன் ஆலயத்தினுடைய கோபுரத்தில் இப்பொழுது நான் நிற்கிறேன். இந்த கோபுரம் இப்பொழுது கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறதால கோபுரத்தினுடைய வேலைப்பாடு எல்லாமே இடம்பெற்று கொண்டு அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கும்பாபிஷேகத்துக்கு பின்னர் இந்த கோபுரங்கள் எல்லாம் உயர முடியாது, அதையும் சொல்லிக்கொள்கிறேன். அப்படியாக இங்கே பின்னால் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆலயத்தினுடைய மேலே இருந்து பார்க்கக்கூடிய அந்த தோற்றம். இந்த ஆலயம் பல கோடி செலவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் எதிர்வருகின்ற 1ஆம் தேதி தைப்பூச நாளில் கும்பாபிஷேகம் அன்னைக்குரிய கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்குது. அந்த கும்பாபிஷேகம் தொடர்பான விவரங்கள், எத்தனை மணிக்கு அந்த விஷயம் எல்லாம் இருக்குது, மற்றும் இந்த ஆலயத்தில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, ஆலயம் எப்படி தூரம் எவ்வளோ தூரத்துக்கு புதுப்பொலிவு பெற்றிருக்கின்றதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் இப்போ பயணம் செய்து கொண்டிருப்பது கிளிநொச்சியினுடைய பிரதானமான வீதி. இந்த ஆலயத்துக்கு எப்படி போகணுமெண்டா இதில் இரணைமடுவுக்கு செல்லக்கூடிய வீதி இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த சந்தியில் இரணைமடுவுக்கு செல்லக்கூடிய பக்கம் இரணைமடு குளம் பார்க்க நாங்கள் செல்வோம். அதில் பெரிய இராணுவ முகாம் எல்லாமே இருக்குது. அந்த பக்கத்தில் இப்போவும் இருக்குது, நிலை கொண்டிருக்கணும் இராணுவத்தினர். அப்படியாக அந்த வீதியால் நாங்கள் பயணம் செய்யும் பொழுதே அன்னையினுடைய ஆலயத்துக்கு செல்லக்கூடியமாக இருக்கும். செல்லும் பொழுதே நாங்கள் தூரத்தில் அன்னையினுடைய ராஜகோபுரத்தினுடைய அழகையும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த வீதிகள் நிறைந்த மரங்கள் நிறைந்ததாகவும் ஒரு பார்ப்பதற்கு குளிர்ச்சியாக இருக்கும். அப்படியாக இங்காலி பக்கம் மக்கள் இருக்கணும், அங்கால இராணுவம், அங்கே நான் முன்னர் சொன்ன மாதிரியே நேர நீங்கள் பார்க்கலாம். அன்னையினுடைய ராஜகோபுரம் கம்பீரமாக அங்கே தெரிந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 108 அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய அந்த கம்பீரமான ராஜகோபுரம் இந்த வருடம்தான் முதலாவதாக கும்பாபிஷேகம் காணுது. அதோட புதிதாக கட்டப்பட்டு முதலாவது கும்பாபிஷேகம் காணக்கூடிய இந்த நிலையில் அண்ணனுடைய கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற இருக்குது. நான் சொன்னது போல இங்கே இராணுவத்தினருடைய முகாம் இங்காலி பக்கத்தில் அவர்கள் அந்த வாகனங்கள் கூட போர் ஆயுத வாகனங்கள் கூட இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கணும். அவற்றையும் பார்த்து கொண்டு செல்லக்கூடியமாக இருக்குது. அங்கே பாருங்கள், பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் அவர்களுடைய இல்லை எங்களுடைய தெரியல அந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கோம். அப்படியாக நாங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய விஷயங்கள் சம்பந்தமாக பார்க்கலாம். போய்கொண்டிருக்கும் பொழுது அன்னையினுடைய கோபுர தரிசனத்தை பார்த்தோம். இப்பொழுது அருகில் போய் எப்படி கோயில் இருக்குது, என்னென்ன முறையில் மாற்றம் பெற்றிருக்குது, இந்த கிளிநொச்சிக்கே ஒரு தனிச்சிறப்பை தரக்கூடிய ஒரு ஆலயமாக அந்த கனகாம்பிகை அம்மனுடைய அந்த ஆலயம் ஒளிரப்போகின்றது என்றெல்லாம் ஒரு தனிச்சிறப்பான செய்தி. அப்படியாக ஆலயத்துக்கு உட்பகுதியில் இப்போ நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய உட்வீதி பகுதிக்கு சென்று இப்போ உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய முற்பகுதியில் நிற்கிறோம். முன்னுக்கே பார்த்திங்கன்னா பிரதானமான யாகசாலைக்குரிய வேலைப்பாடுகள் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. கும்பத்திற்கான பிரதான கும்பம் வைக்கக்கூடிய யாகசாலை ஆலயத்தினுடைய முற்பகுதியில் அமைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதை விட வேலைகளில் வெகு விரைவாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியமாக இருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், சிறப்பாக 2 பெரிய மரங்கள் இருக்குது. அந்த கோபுரத்தினுடைய அழகு அந்த மரங்களால் தெரியாமல் இருக்குது. ஆனாலும் இந்த மரங்கள் இங்கே வெட்டப்படவில்லை. அந்த மரங்களை அந்த இடத்தில் அப்படியே விடப்பட்டிருக்குது. கோபுரத்தினுடைய சிறப்பு நாங்கள் மற்ற பக்கங்களையும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். உண்மையாக இந்த ஆலய நிர்வாகத்தினருக்கு அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஒரு மிக நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு பெரிய மரம் அந்த இடத்துல இருக்குது. அதை தாண்டி இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறது இரணைமடு குளத்தினுடைய அந்த நீர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஆலயத்தினுடைய முன் வாயிலாக இருக்குது. இந்த பகுதியால் தான் நாங்கள் உள்ளுக்கு வரணும். இது அதுக்கு எதிர்ப்பக்கம் அந்த எதிர் வீதிக்கு அங்கால இரணைமடு குளத்தினுடைய நீரை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த வாயிலுக்கு வெளியாலே வந்துட்டோம்னா இங்காலையும் இராணுவ முகாம் தான் இருக்குது. அங்காளி பக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அது இங்கால ஆலயத்தினுடைய முட்வாயில் பகுதி இது. அதே மாதிரி அங்கால இரணைமடு நீர் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இரணைமடு குளத்தினுடைய அந்த ஓசை கேட்டுக்கொண்டிருக்கவே அந்த இரணைமடு வான்கதவுகள் திறந்து விடப்பட்டாலே இங்கே அவ்வளவுத்துக்கு அந்த சத்தத்தினுடைய சத்தம் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கும், ஒரு இனிமையாக இருக்கும். அப்படியாக நீங்கள் பார்க்கலாம், வானுயர்ந்த அன்னையினுடைய ராஜகோபுரத்தினுடைய வேலைப்பாடுகள் மேற்பகுதி எல்லாமே நிறைவடைந்திருக்குது. கலசம் வைத்ததுக்கு பிறகுதான் அந்த தனி அழகு, தனி சிறப்பும் ஒரு கம்பீரமும் இருக்கும். அப்படியாக இப்பொழுது நாங்கள் மீண்டும் உள்ளுக்கு போகலாம். உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன விஷயம் இடம்பெற்று கொண்டிருக்குன்றதை பார்க்கலாம்.
இந்த இடத்துல இந்த பிரதானமான யாகசாலை அமைக்கக்கூடிய வேலைகள் வந்து இதில் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதை தாண்டி நிறைந்த வேலைகள் வந்து மிக விரைவாக இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்குது. இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து கும்பாபிஷேகம் 1ஆம் தேதி கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது. அதால் வந்து மிக வேகமாக வந்து இந்த வேலைப்பணிகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது. ராஜகோபுரம் பார்க்குறீங்க. ராஜகோபுரத்தினுடைய கீழ் வியாழ வரி வரை முழுவதுமாக கருங்கல்லாலே செய்யப்பட்டிருக்கு. அதை தாண்டி மிக கம்பீரமாக உயர்ந்திருக்கக்கூடிய 108 அடி உயரங்களை கொண்டிருக்கக்கூடிய கம்பீரமான ஒரு ராஜகோபுரம் அப்படியாக வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். முழுவதுமாக கருங்கல்லில் வேலைப்பாடுகள் நிறைந்ததாக செய்யப்பட்டிருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோபுரம் கட்டப்பட்டதாக அறியப்படுகின்றது. அதாவது அத்திவாரமிடப்பட்டு 9 ஆண்டுகளாக இந்த கோபுரம் மிகச்சிறப்பாக இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லியிருந்தார்கள். அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். இப்போவும் வந்து வேலையை வந்து மிக விரைவாக வந்து செய்து கொண்டிருக்கணும். அதை தாண்டி இந்த கோபுரத்துக்குள்ளே தனிச்சிறப்பு இருக்குது. கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேலுயர்ந்த தூண்கள், அதே சமயம் அங்கே தூணுக்கு மேலே வந்து மேல் பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் சில சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் வந்து அங்கே கருங்கல்லில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அங்கே நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நான் நினைக்கிறேன் காமதேனுவாக இருக்க வேண்டும். அந்த காமதேனுவினுடைய திருவுருவம் அந்த இடத்துல வந்து செய்யப்பட்டிருக்குது கருங்கல்லால். அதை தாண்டி இங்காலே 12 ராசிகளுக்குமான 12 ராசிகளுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு அந்த ராசிகளுக்குரிய லக்கினங்கள் அல்ல அடையாளங்கள். குறிப்பாக இப்போ கடகம் என்று சொல்லும் பொழுது கடகத்துக்கு வந்து நண்டினுடைய உருவம் வந்து அந்த கடகத்தினுடைய அடையாளமாக இருக்கும், அடையாள சின்னமாக. அப்படியாக 12 ராசிகளுக்கும் உரிய அடையாளங்களும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறப்பாக இருக்குது இந்த கோபுரத்தினுடைய மேற்பகுதியில். அதை தாண்டி இங்கே நீங்கள் பார்க்கலாம் கீழே இருந்து மேலே செல்லும் வரை அந்த கல்லிலே நான் நினைக்கிறேன் இந்த ஒற்றை கல்லாக இருக்குமோ என்று தான் நான் நினைக்கிறேன். என்றால் இந்த செதுக்கல் வந்து அவ்வளத்துக்கு கீழே இருந்து மேலே செல்லும் வரை அந்த கருங்கல் வேலைப்பாட்டு செதுக்கல் வந்து அந்த இடத்துல இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு வேலைப்பாடாக அது இருந்தது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு உருவம் வந்து அங்கே செய்யப்பட்டிருந்தாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது யானை மாதிரி இருக்கும், மற்ற பக்கம் பார்க்கும் பொழுது வந்து ஒரு எருது போல இருக்கும், இல்லாட்டி மாடுன்ற அமைப்பில் வந்து அது இருக்கும். அப்படியாக 2 உருவங்கள் தெரியக்கூடிய ஒரே ஒரு முகத்தில், அந்த முகத்தில் வந்து ஒன்று யானை மாதிரி தெரியுது, மற்றது வந்து மாட்டினுடைய உருவம் வந்து தெரியும். அப்படியாக கம்பீரமாக இந்த வாயில் பகுதியில் உள்ளுக்கு நுழையக்கூடிய இந்த ராஜகோபுரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் இப்போ தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு பக்கம் மாட்டினுடைய முகம் வரும் கொம்புகளோடு, மற்ற பக்கம் தந்தத்தோட யானையினுடைய முகம் காட்சி கொடுக்குது. அப்படியாக சிறப்பாக கருங்கல்லில் அங்கே செய்யப்பட்டிருக்க விஷயம். அதை தாண்டி உள்ளுக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் பிரம்மாண்டமான வேலைப்பாடுகளோட மேலுயர்ந்த தூண்கள், மிக உயர்ந்த தூண்களை வந்து இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கீழே வந்து வேலைகள் இன்னும் இடம்பெற இருக்குது. கீழே வந்து தெராசோ செய்வதற்குரிய ஏற்பாடு எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. எல்லாமே செய்துட்டு இனி அந்த பொலிசிங் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது. இறுதியாக தான் அது செய்விடும். அப்போ தான் அந்த ஒரு பொலிவாக இருக்கும். ஏன்னா இப்போ வேலைகள் நடக்கும்போது அதை செய்துவிட்டால் அதனுடைய தன்மை கட்டுவிடும், மங்கிவிடும் என்றதால் இறுதியாகத்தான் அதை செய்விடும். அதை தாண்டி அங்கே நீங்கள் பார்க்கலாம் வேலைகள் எல்லாமே மிக விரைவாக சிறப்பாக இடம்பெற்று கொண்டே இருக்குது. ஊரவர்கள் அதை சார்ந்து இங்கே அன்னையனுடைய அடியவர்கள் அங்கே அன்னையனுடைய திருவுருவத்தை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அழகாக கையிலே மலரும் கிளியும் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து இந்த கனகாம்பிகை அம்மனுடைய உருவத்தில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அம்மனுடைய சிற்பங்களில் அம்மனுடைய காட்சிகளில் வந்து அந்த சிறப்பை வந்து பார்க்கலாம். மேலே சிறந்த வர்ண வேலைப்பாடுகள் கொண்டதாக மேல் கூரை தளம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த காட்சிகளையும். அதோட இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நவக்கிரகங்களுக்குரிய அந்த சந்நிதி, நவக்கிரகம் 9 நவக்கிரகங்களுக்குரிய மூர்த்திகள் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து முழுவதுமாக கருங்கல்லாலே அந்த தூபி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் நவக்கிரகங்களுக்குரிய தூபியும் வந்து கருங்கல்லாலே அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே இன்னும் அந்த திருவுருவங்கள் இங்கே வைக்கப்படவில்லை, சிற்பங்கள் அவை வைக்கப்பட்டதன் பின்னர் மிகச்சிறப்பாக இந்த இடங்கள் இருக்கும். அதை தாண்டி அங்காலே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது வசந்த மண்டபத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய யாகசாலை. வசந்த மண்டபம் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய யாகசாலையும் கருங்கல்லாலே செய்யப்பட்டு கொண்டிருக்குது. அதே சமயம் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய வைரவருக்குரிய அந்த சந்நிதி, வைரவரனுடைய இடமும் வந்து கருங்கல்லாலே செய்யப்பட்டு கொண்டிருக்கு. இந்த விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி சிறப்பாக வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதே சமயம் இப்போ நாங்கள் ஆலயத்தினுடைய உள்ளுக்கு எப்படி இருக்குது, உள்வீதி எப்படி இருக்குதுன்றது தான் இப்போ போய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி உள்ளுக்கு போய் கொண்டிருந்தோம்னா எல்லாமே வேலைகள் செய்யப்பட்டு வர்ணங்கள் தீட்டப்பட்டு முடிவுறக்கூடிய நிலையில் இருக்குது.
அதோடு இங்கே விநாயகப் பெருமானுக்குரிய அந்த சன்னதி முழுவதுமாக கருங்கல்லிலே, அங்கே விநாயகப் பெருமானுடைய ஒரு சிறிய விநாயகப் பெருமான் அங்கே மேலே கருங்கல்லிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்குறீங்க. வேலைப்பாடுகள் எல்லாமே மிக தத்ரூபமாக நான் நினைக்கிறேன் இந்தியாவிலிருந்து வந்து வேலைகள் செய்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள், மிக அழகாக காட்சி தருது அன்னையினுடைய இந்த ஆலயம். இன்னும் வேலைகள் நிறைவடைந்ததன் பின்னர் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ இங்கே ஆலயத்தின் உட்பகுதியிலிருந்து நாங்கள் ராஜகோபுரத்தினுடைய தரிசனத்தை வந்து மிக அழகாக பார்க்கலாம். அங்கே பாருங்கள், வர்ணம் திட்டப்பட்டிருக்கக்கூடிய அன்னையினுடைய அந்த மிகச்சிறப்பான 108 அடி ராஜகோபுரத்தினுடைய அந்த அழகை ஆலயத்தினுடைய உட்பகுதியிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு தனிச்சிறப்பு. அப்படியாக இங்கால முருகப்பெருமானுக்குரிய சந்நிதி இங்கே நீங்கள் பார்க்கலாம். கருங்கல்லால் செய்யப்பட்ட வள்ளி தெய்வானை சமயத்தாக முருகப்பெருமான் அங்கே காட்சி தருகிறார். மேலே வந்து இப்படித்தான் இருக்கும் எல்லாம். இந்த கருங்கலுக்கு மேலே ஏதோ ஒரு 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 திரவம் ஒன்று பூசுவார்கள். அது எண்ணெயோ இல்லை வேறு எதுவும் தெரியவில்லை. எண்ணெய் பூசினதுக்கு பிறகு வந்து மிக வந்து ஒரு அழகாக இருக்கும். அந்த ஒரு மின்னக்கூடிய அந்த தன்மையில் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படியாக வேலைகள் முடிவடைந்த பின்னர் நாங்கள் கும்பாபிஷேக நாளில் வந்து இந்த காட்சிகள் எல்லாமே மிகச்சிறப்பாக இன்னும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மிக விரைவாக இங்கே வேலையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறதால வந்து கொஞ்சம் எங்களுக்கு பார்க்கும் பொழுது வந்து இன்னும் வேலை முடியலையா அந்த மாதிரி தெரியும். ஆனாலும் 90% அதிகமான வேலைகள் முடிவடைந்து இன்னும் கொஞ்சம் வேலை, அந்த இறுதி வேலை எப்போவுமே அந்த வேலை செய்து முடிக்கும் பொழுது அப்படி என்ன நிகழ்வாக இருந்தாலும் இறுதி நேரத்தில் செய்யப்படுகின்ற வேலைகள் வந்து ஒரு ரம்மியமான அழகை கொண்டு வரும். அப்படி அன்னையினுடைய அந்த ஆலயம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில், அதாவது ஓரிரு நாட்களில் முடிக்கக்கூடிய அந்த ஃபினிஷிங் வேலைன்னு சொல்லுவாங்க, இறுதி வேலைகளை முடித்தது பின்னர் மிக அழகாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் வந்து இந்த ராஜகோபுரம் மிக கம்பீரமாக உருவாகியிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரத்தினுடைய மேற்பகுதிக்கு செல்லலாம். மேற்பகுதிக்கு சென்று அங்கே இருந்து இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது என்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் இப்போ பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முதல் இங்கே பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய அன்னை அங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறா. இன்னும் 2-3 நாட்களில் நான் அங்கே போய் இருந்து கம்பீரமாக உங்களுக்கு காட்சி தருவேன்ற மாதிரி அங்கே உள்ளுக்குள்ளே இருந்து அந்த துணிக்கிடையால் வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. நிதமும் இங்கே பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே இடம்பெறும். இப்பொழுது நாங்கள் மேலே போகலாம், மேலே போய் பார்த்து கொண்டு வரலாம். அதற்கு பிறகு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய குருக்களிடம் இது சம்பந்தமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த கும்பாபிஷேகம் சம்பந்தமாக அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் தொடர்பாக வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து மேலே ஏறி கொண்டிருக்கிறோம். இந்த படியில், இந்த படிகள் கூட அந்த வியாழ வரி வரை இருக்கக்கூடிய அந்த படிகள் கூட முழுவதுமாக கருங்கல்லிலே தான் அமைக்கப்பட்டிருக்கிறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஒரு தளமாக மேலே ஏறி பார்த்து கொண்டு போக போகிறோம். இப்போ இது முதலாவது தளம், அங்கே வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக நாங்கள் இனி மேலே போய் இறுதி தளத்தில் இருந்து காட்சிகளை பார்க்கலாம். நூற்றி 8 அடி உயரமானது இந்த ராஜகோபுரம். கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஒரு 100வது அடியிலேண்டாலும் நிற்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து கலசம் வைக்கக்கூடியது. இந்த இடத்துலேருந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்களுடைய இரணைமடு குளத்தினுடைய அந்த ரம்மியமான காட்சி. இவ்வளவு பெரிய குளம், அங்கே இரணைமடு குளத்தினுடைய அந்த அணைக்கட்டுகள் எல்லாமே இங்கே இருந்து தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேலே இருந்து இன்றைய நாளில் தான் நான் இந்த காட்சியில் பார்க்குறேன். உங்களுக்கும் அந்த காட்சியில் வந்து காண்பிக்கிறேன் பாருங்கள். அவ்வளவு பெரிய குளம், இதை தாண்டி எவ்வளவு பெரிய தேசம் இருக்குது இந்த குளத்திற்கு. அந்த குளம் அங்கே நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் உங்களுக்கு காட்டிருக்கக்கூடிய அந்த வாயில் பகுதி, ஆலயத்தினுடைய வாயில் பகுதி, இரணைமடு குளம், அப்படியான ஒரு ரம்மியமான காட்சி இங்கே மேலே இருந்து பார்க்கலாம். அங்கே இரணைமடு குளத்தினுடைய நீர் பாயக்கூடிய அந்த இடங்கள் மேலே இருந்து பார்க்குறோம். முன்னர் காண்பித்த அந்த 2 மரங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. மற்ற பகுதியில் பார்க்கும் பொழுது இன்னும் வித்தியாசமான மற்ற காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இதன் மற்ற பகுதியில் நிற்கிறோம். ஆலயத்திற்கு உள்புறத்தில் மட்டுமில்லை, ஆலயத்தினுடைய கம்பீரமான இந்த ராஜகோபுரத்தில் கூட தெய்வங்கள் இருந்து நம்மளை தான் பார்த்து கொண்டிருக்கணும். அவங்க பாருங்கள், முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து வள்ளி தெய்வானை சமேதராக இங்கே இருந்தும் முழு உலகத்தையும் வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியாக நாங்கள் இப்போ மேலே நிற்கிறோம் பாருங்கள். அந்த இவ்வளவு ஒரு அருமையான ஒரு காட்சி இந்த ஆலயத்தினுடைய மேற்புறத்தை வந்து இங்கே இருந்து பார்க்குறதுல வந்து அதோடு அங்கே சூரியன் வந்து மறைந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியில் மேலே வந்தது பிறகு சூரியன் எதுவும் எங்களுக்கு கிட்ட வந்த மாதிரி. அங்கே பாருங்கள், அந்த பொன் மாதிரி அந்த இடத்துல பொன் அப்படியே மின்னி கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு அந்த தீக்குழம்பு வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி மிக அழகாக வந்து அந்த நேரில் பார்க்கலாம். அந்த காணொலியில் உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியல, நேரில் பார்க்கல வந்து அவ்வளோத்துக்கு சிறப்பாக இருந்தது. அப்படியாக இந்த மேற்பகுதி வேலைப்பாடு இடம்பெற்று கொண்டிருக்குது. ஆலயத்தினுடைய தோற்றம் மேலே இருந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்ற அந்த தோற்றத்தையும் பார்க்குறீங்க.
அப்படியாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு இதுக்கு மேலே தான் கலசம் வைத்து அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த பகுதி இருக்குது. அங்கே நின்று தான் குருமார்கள் கலசத்துக்கான கும்ப நீரை ஊற்றுவார்கள். அந்த இடம் அது 1ஆம் தேதி அந்த விஷயம் எல்லாமே இடம்பெறும். எத்தனை மணிக்கு அந்த விஷயங்கள் இருக்குது, எத்தனை மணிக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதெல்லாம் நாங்கள் கீழே போய் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய குருக்களிடம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்க, இங்கே மேல் தளத்தில் இருந்து நான் இப்போ கீழே இறங்கி 1ஆவது தளத்தில் நிற்கிறேன். இங்கே இருந்து இந்த கம்பீரமான என்னுடைய இந்த ராஜகோபுரம் எப்படி இருக்குது என்ற வந்து நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு நுணுக்கமான வேலைப்பாடுகளோட நிறைந்த சிற்பங்கள் அந்த தாங்கியதாக அங்கே நீங்கள் பார்க்கலாம். திருவுருவங்கள் அடங்கியதாக, சாமரம் வீசக்கூடிய பெண்கள் அடங்கியதாக அங்கே வந்து மிகச்சிறப்பாக இருக்குது இந்த ராஜகோபுரம். அதை தாண்டி அருகிலே இருமரங்கிலேயும் பார்த்திங்கன்னா மணிக்கூட்டு கோபுரங்கள், இந்த ஆள் பக்கம் அங்காளி பக்கம் என 2 மணிக்கூட்டு கோபுரங்களை கொண்டதாக அன்னையினுடைய இந்த புதிய கம்பீரமான 108 அடி ராஜகோபுரம் வந்து அமைய பெற்றிருக்கிறது. ஒரு சிறப்பாக இருக்குது. இனி நாங்கள் கீழே போகலாம். கீழே போய் ஐயாவுடன் தெரிஞ்சோடலாம் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்பெல்லாம் அப்படி இருக்குன்னு. அதை தாண்டி இங்கே நீங்கள் பார்க்கலாம், வேலைப்பாடுகள் எல்லாமே மிக விரைவாக வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. வர்ணம் பூசக்கூடிய வேலைகள் நான் ஆரம்பத்திலிருந்து இதை தான் திருப்ப சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வேலைகள் மிக விரைவாக இடம்பெறுதுண்டு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கல வந்து அதை தான் சொல்ல தோணுது. இப்போ நாங்கள் கீழே போய் ஆலயத்தினுடைய குருக்களிடம் கேட்கலாம் இந்த கும்பாபிஷேகம் சம்பந்தமாகவும் ஆலயம் தொடர்பாகவும். கீழே வசந்த மண்டபத்திலே அன்னையவள் எங்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. கையிலே கிளி தாங்கியவளாக அங்கே பார்க்கலாம். நீங்கள் கையில் கிளியும் தாமரை மலரும் இருப்பவளாக அன்னையினுடைய அந்த திருமேனி அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இங்கே பூஜைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆலயம் தொடர்பாகவும் இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் தொடர்பாகவும் வந்து இப்பொழுது கேட்டறியலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நாளில் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பூத்த அம்மன் ஆலயம், இரண்டமட குளத்துக்கு முன்னாலே அமைந்திருக்கக்கூடிய கனகாம்பி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். எதிர்வருகின்ற 1ஆம் தேதி என்னுடைய கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய வரலாறு இல்லாட்டி ஆலயம் சம்பந்தமாக சொல்லும். அனைவருக்கும் வணக்கம். கிளிநொச்சி இரணிமடு திருவருள்மிகு கனகாம்பிகை அம்பாள் ஆலயம் பெருங்கோவில். அன்னையினுடைய கும்பாபிஷேகம் இந்த ஆண்டு 5வது குடமுழுக்கை அன்னை கனகாம்பிகை தாய் காணுகின்றாள். இந்த ஆண்டு அன்னையானவளுக்கு 108 அடி அதிகம்பீர நவகலச ராஜகோபுரம் கம்பீரமாக அழகுற காட்சி தருகின்றது. இந்த ராஜகோபுரம் 5வது கும்பாபிஷேகத்திலே முதலாக ஆரம்பிக்கப்பட்டு 9 ஆண்டுகள் அத்திவாரமிட்டு 9 ஆண்டுகளுக்கு பின் இந்த ராஜகோபுரத்தினுடைய குடமுழுக்கும் அன்னையினுடைய 5வது குடமுழுக்கு வைபவம் ஒன்றாக இடம்பெறுகிறது. அது மட்டுமல்லாது ராஜகோபுரம் அன்னையினுடைய தாயினுடைய கருங்கல்லினாலே, அதாவது வியாழவரி கருங்கல்லினாலே அமைக்கப்பட்டு அழகான ராஜகோபுரம் அன்னையாளவளுக்கு 108 அடியிலே அமைந்திருக்கின்றது. நாளைய தினம் அன்னை கனகாம்பிகை தாயினுடைய கும்பாபிஷேக பெருவிழாவினுடைய ஆரம்ப நிகழ்வு விநாயகர் வழிபாட்டுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகுகிறது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 108 அடி ராஜகோபுர கலசங்கள், ஏனைய ராஜகோபுர கலசங்கள், மூலஸ்தான கலசங்கள், பரிவார மூர்த்திகளுடைய கலசங்கள் எல்லாம் ஸ்தாபிக்கப்பட இருக்கின்றது. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி மாலை 4 மணியளவிலே கிரிகைகள் எல்லாம் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு மேலே அன்னை பாலாலயத்திலே இருக்கின்ற கனகாம்பிகை அம்பாள் மூலஸ்தான கர்ப்பகிரக மண்டபத்திலே ஸ்தாபிக்கப்பட இருக்கின்ற நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அத்தோடு அது மட்டுமல்லாது பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் ஆலயத்துக்கு வருகை தர இருக்கின்றார்கள். அன்றைய தினம், அதாவது வருகின்ற 31ஆம் திகதி சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு கனகாம்பிகை அம்பாளுடைய எண்ணெய் காப்பு வைபவம் ஆரம்பமாக இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் பல தேசங்களிலே, பல மாவட்டங்களிலே, புலம்பெயர் தேசங்களிலே இருந்தெல்லாம் அன்னையினுடைய குடமுழுக்கை காணுவதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே 31ஆம் தேதி காலை 5 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரைக்கும் அன்னையினுடைய கனகாம்பிகை அம்பாளுடைய எண்ணெய் காப்பு வைபவம் ஆரம்பமாக இருக்கின்றது. அன்னை கனகாம்பிகை தாயினுடைய குடமுழுக்கு பெருவிழா வருகின்ற 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச நன்னாளும் பௌர்ணமி நிறைந்த நன்னாளும் கூடிய நன்னாளிலே காலை 9 மணி 12 நிமிடம் முதல் 10 மணி 56 நிமிடம் வரை உள்ள மீனலக்கின சுபவேளையில் கனகாம்பிகை அம்பாளுடைய குடமுழுக்கு வைபவமும் ராஜகோபுர குடமுழுக்கு வைபவமும் ஏனைய பரிவாரமூர்த்தி தெய்வங்களுடைய குடமுழுக்கு வைபவம் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. ஆகவே பல தேசங்கள், பல மாவட்டங்களிலே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வருகை தந்து கனகாம்பிகை அம்பாளுக்கு இடம்பெறுகின்ற 5வது குடமுழுக்கு வைபவத்தை பார்த்து மகிழ்ந்து கனகாம்பிகை தாயினுடைய நிறைந்த திருவருளை பெற்றேகுமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம்.
இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக, இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் தொடர்பாக சொல்லுங்கள். அன்னை கனகாம்பிகை தாய் ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு ஆலயம், பழமை வாய்ந்த ஆலயம், ஒரு சிறப்புமிக்க ஆலயம். அது மட்டுமல்லாது இரண்டமடு பாவியை எப்போது இந்த 106வது ஆண்டுகள் இரண்டமடு பாவி அமைத்து, அத்தோடு இந்த கனகாம்பிகை அம்பாளுடைய சிறப்புகள் ஏராளம், அடியவர்களுடைய வேண்டுதல்கள் ஏராளம். அது மட்டுமல்லாது இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இருந்து இன்று வரைக்கும் அன்னையினுடைய பாரம்பரியமான நிகழ்வுகள் இந்த ஆலயத்திலே இடம்பெறுகின்றது. அது மட்டுமல்லாது சித்திரை மாதத்திலே சித்திரை பௌர்ணமி நாளிலே அன்னை கனகாம்பிகை தாயினுடைய வருடாந்த மகோற்சவ பெருவிழா இடம்பெறுவது சிறப்பு மிக்கது. சித்திரை பௌர்ணமி நாளிலே அன்னையினுடைய இரண்டமடு பாவியிலே கும்பதீர்த்தம் எடுத்து, அந்த கும்பதீர்த்தம் கனகாம்பிகை அம்பாளுடைய பாதக்கமலங்களிலே பாதார விந்தங்களிலே அபிஷேகம் செய்து, இரண்டமடு பாவியிலே எடுக்கின்ற அந்த கும்பதீர்த்த நீரை கொண்டு அன்னையினுடைய கனகாம்பிகை அம்பாளுடைய பாரம்பரியமான பொங்கல் நிகழ்வது இடம்பெறுவது எங்களுடைய ஆலயத்தினுடைய வளமை. ஆகவே அது மட்டுமல்லாது 1986ஆம் ஆண்டு அன்னை கனகாம்பிகை தாயாளுக்கு சித்திரை தேர் உருவாக்குவதற்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அன்னையினுடைய திருவருள் 3 சித்திரை தேர்வலையும் உருவாக்குகின்ற திருவருளை அன்னை கனகாம்பிகை தாய் இந்த திருவருளை தந்திருக்கின்றார். 1986ஆம் ஆண்டு அங்குரார்ப்பண விழா இடம்பெற்று 1989ஆம் ஆண்டு அன்னை கனகாம்பிகை தாயினுடைய ஆலயத்திலே 3 சித்திரை தேர்களும் ஓடிய வரலாறு எமது ஆலயத்துக்கு ஒரு சிறப்பை தருகின்றது, ஒரு புதுமையையும் தருகின்றது என்பதை கூறிக்கொள்ளலாம். அம்பாளுடைய ஆலயம் இவ்வளவு காலமும் ஒரு சாதாரணமான மண்டபத்திலே அமைந்திருந்த ஆலயம் இன்றைக்கு அன்னையினுடைய ஆலயத்திலே பரிவார மூர்த்திகள் எல்லாம் விநாயகப் பெருமான், முருகப் பெருமான், நவக்கிரக பெருமான், பைரவ பெருமான், தம்ப விநாயகர், நந்தி பலிபீடம், நால்வர், அன்னையினுடைய ஜாகசாலை அத்தனையும் கருங்கற்கல்லாலே பொழிந்து அழகாக அற்புதமாக இங்கே சிற்பாசாரியர்களால் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது கனகாம்பிகை அம்பாளுடைய ஆலயத்தினுடைய ஒரு நிறைந்த வரலாறு கொண்டு இருந்த ஆலயம் இன்றைக்கு ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினர்களுடைய முயற்சி, அவர்களுடைய முயற்சி இன்றைக்கு இந்தளவு ஆலயத்தை இந்தளவு வளர்ச்சி பெற செய்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வளர்ச்சியோடு அம்பாளுடைய தொண்டர்கள், அடியவர்கள், அம்பாளுடைய உபயோகாரர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த குடமுழுக்கை காணுவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆகவே அம்பாளுடைய ஆலயம் ஒரு பிரம்மாண்டமான ஆலயம். அது மட்டுமல்லாது இந்த ஆலயத்திலே ஒரு நிறைந்த ஒரு சிற்பங்களை கொண்டிருக்கின்ற ராஜகோபுர சிற்ப வேலைகள் இந்தியா சிற்பாசாரிகளால் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல அன்னையினுடைய சுற்றுப்பரிவார மண்டபங்களுடைய பண்டிகைகள் எல்லாம் அழகாக அற்புதமாக கட்டப்பட்டிருக்கின்றது. மூலஸ்தான பண்டிகை 2012ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இரட்ட பஞ்சாங்க முறைப்படி அமைக்கப்பட்ட கோபுரங்களோடு இந்த ஆண்டும் அந்த அன்னையினுடைய குடமுழுக்கு பெருவிழா இடம்பெறுகிறது. ஆலயம் தொடர்பாகவும் இந்த கும்பாபிஷேக நாட்கள் அல்லது எண்ணெய் காப்பு எப்பொழுது, நேரம் எப்பொழுது எல்லாமே சிறப்பாக ஆலயத்தினுடைய குருக்கள் எங்களுக்கு வந்து தெரிவித்திருப்பார், நீங்களும் கேட்டிருப்பீங்க. இப்பொழுது ஆலயத்தினுடைய வெளிப்புறத்தில் நிற்கிறோம். உட்புறத்தினுடைய அழகை பார்த்துனாங்க. வெளிப்புறத்திலேயும் வந்து நீங்கள் பார்க்கலாம், மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள் அடங்கிய வெளிப்புற வேலைப்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. கோபுரத்தினுடைய அழகு, அதை தாண்டி நிறைந்த மரங்கள் என அழகாக காட்சி தரக்கூடிய அன்னையினுடைய வெளிப்புற தோற்றத்தை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே மிகச்சிறப்பு. இந்த எங்களுடைய இரணைமடு குளத்திற்கு அருகிலே இந்த அன்னையினுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது என்பது ஒரு தனிச்சிறப்பு. அதை தாண்டி கிளிநொச்சி மண்ணிலே சிறப்பாக நீங்கள் பார்க்குற இந்த ஆலயத்தினுடைய தோற்றத்தை பாருங்கள். எல்லா வேலைகளும் முடிந்ததன் பின்னர் மிக ரம்மியமான ஒரு காட்சியை வந்து பார்க்கலாம். மிக பிரம்மாண்டமான அந்த ராஜகோபுரத்தோடு அப்படியாக இந்த பக்கங்களையும் மிக சிறப்பாக வந்து வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அனைத்து வாயில்களிலுமே வந்து மேலிருந்த கோபுரங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக அன்னையினுடைய இந்த பின்புற வாயிற்பகுதியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். மிகச்சிறப்பாக அன்னையினுடைய மிக ஒரு உயரமான ஒரு சிலை ஒன்று அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்குது. கனகாம்பிகை தாயினுடைய மிக உயரமான, நேரிலே அன்னை காட்சி தருவது போன்ற ஒரு மிக உயரமான சிலை அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அழகாக வந்து இன்னும் அந்த வேலைகள் முடியவில்லை, முடிந்த பிறகுதான் இவை வந்து இந்த அகற்றப்பட்டதன் பின்னர் மிக தெளிவாக பார்க்கலாம். அன்னையினுடைய முகத்தை வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். தாமரை மலரின் மேலே அங்கே கிளி ஒன்று அமைந்திருப்பது போல ஒரு அற்புதமான அந்த மிக பெரிய அளவிலாக செய்யப்பட்டிருக்கு. இந்த வேலைகளெல்லாம் முடிந்தது பிறகு பார்க்க மிக அழகாக இருக்கும். கும்பாபிஷேக நாளில் வந்து நாங்கள் அந்த சிறப்பு காட்சியில் வந்து பார்க்கக்கூடிய
இருக்கும். அப்படியாக இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற சூழல் எப்படி இருக்குது என்பதுதான் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். அதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக நீண்ட காலமாக இந்த ஆலயத்தினுடனே இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு ஐயா, அவரிடம் நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு எப்படி, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் இடம்பெற்றிருக்குது, எவ்வளவு சிறப்பு பெற்றிருக்குது என்பது எல்லாத்தையும் நாங்கள் தொடர்ந்து அவரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட அம்மன் கும்பாபிஷேகம் காண போகிறா, சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த கோயில் வரலாறு சொல்லுங்கள், எங்களுக்கு கோயில் சம்மந்தமாக சொல்லுங்கள். இரணமட திருவேலூர் கனகாம்பி அம்மன் ஆலய வரலாறு. ஆரம்பத்திலே யோகர் சுவாமி அவர்களின் சிந்தனையில் உதயமாகிய ஆலயம். ஆரம்பத்திலே யோகர் சுவாமி அவர்கள் இரணமட குளத்திலே நீர்ப்பாயன விழாகந்தோரில் களஞ்சிய பொறுப்பாளராக செயல்பட்டவர். அவர் காலத்திலே தான் இது ஆலயம் உருவாகியது. அவர் பின்பு 1961 காலப்பகுதியிலே கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்டத்திலே அரசாங்க அதிபராக இருந்த ஸ்ரீகாந்தா அவர்கள் கிளிநொச்சியிலே கனகபுரம் கிராமத்து படுத்த வாலிபர்களுக்கு கொள்கையை கொடுத்தார். அந்த வாலிபர்களுடன் சேர்ந்து இவ்வாலயத்தை 1960 கட்டப்பட்டு, கொட்டிலாக இருந்த கோயிலை 60 கட்டப்பட்டு, அதுக்கு முதல் சிறிய கொட்டிலாக இருந்த கோயில் 60 தான் கட்டியிருக்கோம். அப்போ கொட்டிலாக இருந்த ஆலயத்தை ஆரம்பத்தில் செல்லையா என்ற சைவத்தில் உள்ளவர் செய்து பூஜை செய்து வந்தார். பின்பு 60 இந்த மூலஸ்தானத்தை கட்டி 61 இந்தியாவிலே இந்த அம்மன் மீனாட்சி அம்மன் வடிவம், அதாவது மதுரை மீனாட்சி அம்மனை ஒத்தது. அந்த மதுரை மீனாட்சி அம்மன் வழக்கையிலே நீரோட்ல பூவிலே கிளி வடிவத்திலே இருக்கின்றார். அவ்வடிவமான மீனாட்சி அம்மன் வடிவம்தான் இந்த ஆலயம். இந்த அம்மனுக்கு நாமங்கள் பல. ஆனால் இந்த கனகாம்பி என்ற நாமம் இந்தியாவிலேயும் இல்லை, இலங்கையிலேயும் இல்லை. அம்மனுக்கு தான் தனியாக கனகாம்பி அம்மன் பேரோட வழங்குகிறார். அம்மன் ஆலயம்தான், ஆனால் பேர் கனகாம்பி அம்மன். இரணமடம் திருவேலூர் கனகாம்பி அம்மன் பேர், புது நாமம். அம்மன் பேர் தான், அதனால் நாமம் கனகாம்பி அம்மன். 61 முதல் கும்பாபிஷேகம் கட்டப்பட்டு இந்தியாவிலிருந்து மூல விக்கிரகமும் எழுந்தலை விக்கிரகமும் ஒரே தரமாக கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து காங்கேசன் துறையிலே கொண்டு வந்து கருத்துள ஊராக இங்கே கொண்டு வந்து 1961 மட்டும் பொன்னிச்சாமி குருக்கள் அவர்களினாலே முதலாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 61 முதலாவது கும்பாபிஷேகம் நடந்தது. அதற்கு முன்பு இவ்வாலயம் பொங்கல் விழா நடைபெற்றது. ஒரு முறை தான் அந்த பொங்கல் விழா ஆரம்பத்திலே நடைபெற்றது. அந்த அது யோகர் சுவாமியின் சிந்தனையில் சொல்லப்பட்டது. இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆக்கள் இந்த ஆலயத்தில் 1000 பானை வச்சு பொங்கினார்கள். ஆரம்பத்தில் 1000 பானை வச்சு பொங்கினார்கள். அவர்கிட்ட சிந்தனையில் சொன்னதுதான். அதுக்கு நம்பி இந்த 1000 பானையை இந்த ஆலயத்தில் வச்சு ஆரம்ப காலத்தில் பொங்கினார்கள். 61 முதலாவது பொன்னிச்சாமி கொண்டாட கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு இந்த ராஜேந்திர மோதி என்பவர் இந்த இரணமட குளத்துக்கு ஓசியராக வந்தார், வேலை பார்க்க வந்தார். அவர் கரவட்டி சுண்ணாலை பகுதியை சேர்ந்தவர், வடவராட்சி பகுதியை சேர்ந்தவர். அவர் வந்துதான் மிகுதி வேலைகளை இந்த ஆலயத்திலே செய்து முற்று பெற்று 2வது குளம் முழுக்க 81 செய்யப்பட்டது. 81 செய்யப்பட்டு அதற்கு பின்பு பிராமண குருக்களை இந்த ஆலயத்துக்கு வைக்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் பிராமண குருக்கள் வைக்கப்பட்டது. அவர்களால் இப்போதும் அவர்களும் இருக்கின்றார். அவருடைய புத்திரர்களால் இப்போது பிரதம குருவாக இருக்கின்றார். 81 முதல் 2வது கும்பாபிஷேகத்தை பரமேஸ்வர குருக்கள் செய்யப்பட்டது. பரமேஸ்வர குருக்களால் செய்யப்பட்டது. பின்பு
இந்த ஆலயத்தை 81-82 காலப்பகுதியில் அலங்கார உற்சவம் நடைபெற்றது. அலங்கார உற்சவம் 2 வருஷம் அலங்கார உற்சவம் நடக்கும். அதாவது முதலாக 83ஆம் ஆண்டு கொடிக்கம்பம் வைக்கப்பட்டது. நிதி வேலைகளும் செய்யப்பட்டு 83ஆம் ஆண்டு கூட மகோற்சவம் நடைபெற்றது. இந்த மகோற்சவம் 10 விழா உத்திர பர்வதத்தை சீத்தமாக கண்டு பூரணைய பருவமாக சீத்தத்தை கண்டு அதுக்கு முன்பு 10 நாள் 10 சட்டமைத்திருந்த ஒழிகிறது 10 பூரணையிலே அன்று சீத்தமாடினாலும் அந்த வருடாந்த பொங்கலை இப்போது நடைபெற்று வருகின்றது. ஆரம்பத்தில் செஞ்ச அந்த பொங்கல் இப்போ நடக்கிறது. சீத்தம் முடிந்ததுக்கு பிறகு இந்த வருடாந்த பொங்கல் செய்கிறார். அந்த பொங்கல் வளர்ந்த கஜவட்டி பகுதியை சேர்ந்தவர் அவர் இங்கே புத்துவட்டா கிராமத்தில் இருந்தவர். அவர் தான் இந்த பொங்கலை ஆரம்பத்திலே இந்த வளர்ந்த வருகிறார்கள். அந்த பரம்பரை இப்போவும் மக்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரு விசேஷம் என்னென்றால் இந்த பொங்கலுக்குரிய நீரை இடமட குளத்திலே தான் எடுப்பார். இடமடத்துக்கு நீரை எடுத்துதான் இந்த 3 வளர்ந்து பொங்குவார். அது மட்டுமல்ல, வருடம் ஒரு முறை சித்திர பருவத்தில் அன்றைக்கு அடியார்கள் எல்லாரும் இந்த கும்பதீபத்தை எடுத்து ஐயாவையும் கையில் கொடுத்து அம்மாவுக்கும் பாதத்தில் வாப்பது வருடம் ஒரு முறை தான் நடக்கும். அது சித்திர பருவத்தில் அன்றைக்கு தான் நடக்கும். அது ஒரு தனிச்சிறப்பு, அது ஒரு தனி பாரம்பரிய. இந்த பொங்கல் விழாவும் இந்த கும்பதீபம் எடுப்பது ஒரு பாரம்பரிய விழா. 88ஆம் பிறகு இந்த ஆலயத்திலே அதற்கு பிறகு உத்திராபிஷேகம், மாதாந்த உற்சவம், வெள்ளிக்கிழமை உயங்கள் எல்லாம் 12 மாதம் 12 உற்சவங்கள், வெள்ளிக்கிழமை அபிஷேகங்கள், பூஜைகள், அன்னதானங்கள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. இன்றைக்கும் அப்படியே தான் நடைபெற்று வருகின்றது. 96ஆம் ஆண்டு 3வது குடமுட்டை கண்டது. 96ஆம் ஆண்டு அப்போது இந்த ஜாயஞ்சோயர் அவர் 61ஆம் ஆண்டு போல செயல்படுவார். அவர் இறுதி காலம் 96ஆம் ஆண்டு கால பகுதியிலே காலமாக மூலம் அவர் ஆயுள்கால தலைவராக இந்த ஆலயத்திலே செயல்பட்டது. ஆயுள்கால தலைவர் ஆயுள்கால தலைவர் ஆயுள்கால தலைவராக செயல்பட்டார். அவரின் முயற்சியினால்தான் இந்த ஆலயம் பின்பு வளர்த்து வச்சார். பின்பு அவர் காலப்பகுதியிலே நான் ஒரு சொந்தனாக எனக்கு ஆலயத்துக்கு எனக்கு சாயரத்தினம் பெயர். ஆனால் எனக்கு நாமம் அறிவாளி என்பதை சொல்லுவார். அறிவாளி என்று சொல்லுவார். இந்த ஆலயத்திலே அந்த காலப்பகுதியிலிருந்து இன்று வேலையாச்சு தொடர்ந்து இந்த ஆலயத்திலே தான் செயல்படுகிறது. தொண்டனாக உங்களுடைய தொண்டெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஆலய தொண்டனாகவே இந்த ஆலயத்திலே பணியை செய்து வருகிறது. கனகாம்பி அம்மனோட 96ஆம் ஆண்டு அவர் காலமாகியிருப்பார். அதுக்கு முன்பு 88ஆம் ஆண்டு ஒரே நேரத்திலே 3 சித்திரத்தேரை செய்து முதலாக வெள்ளோட்டம் விட்டு தேரோடி திருவிழா நடைபெறுகின்றார். இன்றைக்கும் வெள்ளோட்டம் திருவிழா நடைபெற்று வருகின்ற தேரோடுகின்றார். ஆனால் இந்த ஆலயத்திலே ஒரு சிறப்பு என்னென்றால் இந்த தனிநபருக்கு இந்த திருவிழாக்கள் வழங்கப்படவில்லை. தனியொரு குடும்பத்துக்கு வழங்கப்படவில்லை. தனிநபருக்கு இந்த ஆலயத்திலே ஒரு சிறப்பு வரலாக யாப்பிலே இருக்கின்றது. இது ஒவ்வொரு கிராமத்துக்கும் உறுதியான திருவிழா. இப்போ இதை 1ஆம் திருவிழா இந்த கனவுரம் மக்கள் ஆரம்பத்தில் ஐயாமாருக்கு ஆலயத்துக்கோ பணத்தை கொடுத்து செயல்பட்டதுனாலே அவர்களுக்கு இந்த 1ஆம் திருவிழா கனவுரம் மக்களுக்கு வழங்கப்பட்டது. 2ஆம் திருவிழாவில் வில்லியன் வீதி மக்களுக்கு வழங்கப்பட்டது. 3ஆம் திருவிழாவில் 3ஆம் வாய்க்கால் பன்னங்கண்டி வீதியால் மக்களுக்கு வழங்கப்பட்டது. 4ஆம் திருவிழாவில் கிளிநொச்சி வர்த்தக மக்களுக்கு பெருமக்கள் வர்த்தகர்களுக்கு செல்வந்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் திருவிழாவில் கிளிநொச்சி சந்தை அங்காடி சந்தை மக்களுக்கு வழங்கப்பட்டது. 6ஆம் திருவிழாவில் வட்டக்கட்சி மக்களுக்கு வழங்கப்பட்டது. 7ஆம் திருவிழா சிறப்பான எல்லா இடங்களிலும் இங்கே பட்டுக்குட திருவிழாவில் அம்மளுக்கு சிறப்பான திருவிழா. அந்த 7ஆம் திருவிழாவில் ராமநாதபுரம் மக்களுக்கு வழங்கப்பட்டது.
எட்டாம் திருவிழாவை வெட்ட திருவிழா. திருவிழாவை இரண்டாம் பாதி பிள்ளையாருக்கு வெட்டைக்கு செல்வதனாலே அவர்களுக்கு இரண்டாம் பாதி மக்களுக்கு வழங்கப்பட்டது. தேர் திருவிழாவை அம்பாநகர் மக்களுக்கும் காந்தபுரம் மக்களுக்கும் இந்துபுர மக்கள் செல்வபுர மக்கள் திருமுருகண்டி மக்களுக்கும் வழங்கப்பட்டது. ஒரு ஊர்க்காரர். அந்த ஒரு சேர்த்து 5 ஊருக்கு சேர்த்து அந்த திருவிழாவை வழங்கப்பட்டது. தீர்த்த திருவிழாவை திருவிழாவும் போது 50 மக்களுக்கும் சத்தியபுரம் மக்களுக்கும் வழங்கப்பட்டது. பூங்காவன திருவிழாவை கனகாம்பிகை அம்மன் பேரில் உள்ள கனகாம்பிகை மக்களுக்கு வழங்கப்பட்டது. இது மகோற்சவம். அதை விட இந்த மாதம் 12 மாதத்திலே சித்திரை மகோற்சவத்தை விட தை மாதத்திலே தைப்பூஜத்திலே மாதம் திருவிழா நடப்பது. தைப்பூஜத்திலே தை மாத திருவிழா, மாசியிலே மாசி மாதம், பங்குனியிலே பங்குனி உத்திரம், சித்திரையில் வேளாண்மை திருவிழா, வைகாசியிலே வைகாசி விசாகம், ஆனியிலே ஆணி உத்திரம், ஆடியிலே ஆடிப்பூரம், ஆவணியிலே ஆவணி மூலம், புரட்டாதியிலே நவராத்திரி, அற்பதியிலே கௌரி காப்பு, சேதார கௌரிகரம், கார்த்தியில திருக்கார்த்திகை சர்வாலரியம், மார்கழியில் சிறப்பானது திருவாதிரை. நடைகளுக்கு இடையே நடைகள் அம்மா வருவார் திருவாதிரை தீர்த்தம். இப்படி 12 மாதமும் இந்த வருடத்திலே 52 வெள்ளி வரும். 52 வெள்ளிக்கு 52 உயிராளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த உயரத்தை நிர்வகிக்கிறார்கள். 52 வெள்ளிக்கும் எல்லாருக்கும் உயிராளர் இருக்கிறார்கள். 52 உயிராளர் இருக்கிறார், 12 மாத உயிராளர் இருக்கிறார்கள், 10 திருவிழா உயிராளர் இருக்கிறார்கள். அதை விட வீரமாக கையில அபிராமிப்பட்டது அம்மானுக்குரிய அபிராமிப்பட்டதுக்குரிய சிறப்பான அபிராமி என்றாலே படிப்பது அபிராமிப்பட்ட விழாவது. மற்றது கல்வி போச்சு. மாசியில் நடைதளவிகள் நடக்கும். பங்குனியில் திருமணம் செய்த நாள் பங்குனி உத்திரம் அன்று ஒரு சிறப்பு. அதை விட சித்திரை பங்குனியில் இந்த ஜோர் சுவாமி அவர்கள் காலமாகிய திதி, அதான் ஆயிரிய நட்சத்திரம். ஆயிரிய நட்சத்திரத்திலே அவற்றை விழாவை அவற்றை படித்து இந்த ஆலயத்தில் சிறப்பாக அன்னதானம் வழங்குவார்கள். அதுக்கு மேலாக அவர் இந்த ஆலயத்திலே 2 மாமரம் வச்சிருக்கின்றார். ஜோர் சுவாமி அவர்கள் வச்சிருக்கிறார்கள். ஆனால் நானும் இன்று 46 வருஷ காலம் இந்த ஆலயத்திலே தொண்டு செய்து வருகின்றேன். நான் இடது காலத்துக்கு முன்னம் வச்சதை எனக்கே தெரியாது. ஒரு சுவாமி வச்ச முதியோர்கள் சொல்லுவார்கள். ஆனால் எனது காலத்துக்கு பிறகு அந்த மாமரம் அந்த வடிவத்தை நான் தெரிப்பது விட சிறப்பதும் இல்லை. அந்த மரமா? அந்த 2 மரம் அதில் இருக்கிற மரம் தான். அது ஒரு மாமரம் வெள்ளை குழம்பு, ஒரு மாமரம் கருத்த குழம்பு மாமரம். இது அவர் நாட்டிய கண்டு வயது போனவர்கள் முன்னவர்கள் எழுதுவார்கள். அவர் நாட்டிய கண்டு அவர் நட்ட அவர் இந்த 14 வெளியிட மட்டும் நாட்டிய மாமரம். அது யோகாமி பாதம் பட்ட பூமி. இந்த பூமி சித்தனாலே பாதம் பட்ட பூமி. அதுவே ஒரு தண்ணீர் சிறப்பு பாதம் பட்ட பூமி. இப்போ பங்குனியில் பங்குனி பூங்கள் அப்படி எல்லா நிகழ்வும் தகவலும் 4 புது பூமி அதுகள் எல்லாம் மாடாதிரம் போல் எல்லாம் அம்மனுக்குரிய சிறப்புகள் எல்லாம் மாதங்கள் நடக்கிறது. மற்றது 2010ஆம் ஆண்டு நாங்கள் 9ஆம் ஆண்டு இந்த கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஏற்பாடு வந்தது. இராணுவ நடவடிக்கையினால இந்த கிராமத்தை விட்டு வெளியேறி நாங்கள் முகாங்களுக்கு தெரிஞ்சு திரும்பி வந்து இந்த ஆலயத்தை வாழத்தானம் பண்ணி திரும்பவும் எல்லாம் புதுசாக சில சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. அதுகளை எல்லாத்தையும் திருத்தம் செய்து 2012ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து அதன் தொடர்ந்து நாங்கள் 12 வருஷம் தொடர்ந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் மகோத்சவத்தை செய்து 2023ஆம் ஆண்டு அதற்கு முன்னால் 2016ஆம் ஆண்டு இந்த சாசகோலத்துக்கு அத்திவாரம் போட்டினார்கள். அது இப்போதுதான் நிறைவேறியிருக்கின்றது. 108 அடி ராஜகோபுரம், 108 அடி ராஜகோபுரம், முதல் ராஜகோபுரம். அதை விட இன்னைக்கு 3 ராஜகோபுரம் அவர்களிடம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது.
2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் பாதஸ்தானம் பண்ணி ஒரு 3 வருஷம் பூர்த்தி ஆகின்றது. இப்போ 3வது வருஷம் இப்போது 2026ஆம் ஆண்டு தற்பூச நட்சத்திரத்தில் பூரண திதியில இந்த கும்பாபிஷேகத்தை செய்யக்கூடிய ஆயத்தங்கள் எல்லாம் நடந்துட்டு திருப்பதினாறு கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்கள் கிட்டத்தட்ட 45-48 வருடத்துக்கிட்ட அம்மனோட இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. அம்மனுடைய புதுமை அப்படியான அது சொல்லி வர்ணிக்கிறாரு. அது சில பேருக்கு தெரிந்தவர்களோ தெரியும். அவள் பல கோணங்களில் பல பேர்களுக்கு பல இழந்தவர்கள், சிலவர்கள் பிள்ளை இல்லாமல் வருவார்கள். ஆனால் அந்த பலத்தை பற்றி போவார்கள், அதை கிடைக்கும். அப்படி நோய்கள் வருவார்கள், அதை நேர்த்தியை வச்சு சென்றார்கள்னா அதை வச்சு அளிக்கும். அது அவர்கள் இது. ஆனால் ஆலயத்தோடு தொடர்ந்து நிற்பதனாலே எனக்கு இன்று வழியாச்சு நான் ஒரு வருஷமாக இருந்தது எனக்கு தெரியாது. காரணம் தான் அம்மாவுக்கு அழகு. எனக்கு இப்போ 2.5 வயது முடிந்து விட்டது. 3 வயது ஆரம்பமாகின்றது தான் நாட்டை பார்த்தா தெரியுந்தாங்க. 2.5 வயது பூர்த்தியாகி 3 வயது ஆகுது நமக்கு. 2.5 வயதா? 2.5 வயது தமிழில் சொல்லுவார்கள். 75 வயது முடிஞ்சு 76வது வயது. நான் 2.5 வயது புரியுதுன்னா ஐயா என்ன சொல்கிறேன். அந்த காலத்தில் உள்ளவர்கள் வயது சொல்ல அப்படி சொல்ல மாட்டேன், இப்படி சுருக்கமாக சொல்லிடுறேன். வயது கேட்டால் அது 2 வயது இதுதான் கணக்கு. அது என்னன்னா அந்த வயது வரைக்கும் சொல்லுவது. அப்போ 2.5 வயதுன்னா இப்போ 75, 76, 77 அப்படி 77 வயசு. இப்போ எத்தனை வயதுனா 2.5 வயது முடிஞ்சு 3 வயது ஆகுது என்று சொல்லுவார்கள். ஆனால் பழைய ஆக்கள் விளங்கிக் கொள்வீங்க. அப்போ வயது போனவர்கள் விளங்கிக் கொள்வார்களோ இது வரைக்கும் எத்தனை வயது. அது அந்த காலத்து கணக்கு. அதுதான் இவர் கேட்டதுக்கு. சரி ஐயா, அப்போ சந்தோஷம். எங்களுக்கு கோயில் தொடர்பான விவரங்கள் விளக்கங்களை தந்தது மிக்க நன்றி. கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கணும். நாங்கள் திருப்பி வருவோம் கும்பாபிஷேகத்து வரைக்கும் உங்களோட சாய்ப்போம். நன்றி ஐயா. நன்றி. அப்படியாக ஐயா இந்த ஆலயத்தினுடைய ஒரு நீண்ட வரலாறு, ஒரு குறிப்பிட்ட நீண்ட நேரமாக அந்த விஷயங்களை வந்து சொல்லியிருந்தேன். முழுமையாக அந்த காணொலி வந்து பதிவேற்றிருக்கேன். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அப்படியாக இப்போ பார்க்குறது வந்து இரணமடு குளத்தினுடைய அந்த நீர் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் இதில் பக்கத்தில் இருக்கிற இந்த இரணமடவை பார்க்காம போனால் வந்து அது மனசுக்கு திருப்தியாக இருக்காது. இங்கே இருந்து கூட அந்த ராஜகோபுரத்தினுடைய அழகை வந்து நாங்கள் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மாலை வேளை சூரியன் மறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வந்து மிகச்சிறப்பாக வந்து அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக இந்த ஆலயம் தொடர்பான சிறப்பான விஷயங்கள் வரலாறு என்பன இந்த காணொலியூடாக உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறேன். அப்படியாக காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.